தமிழ்நாடு யாருக்கு பாதுகாப்பு என்ற பட்டியல் எடுத்தால் சமூக விரோதிகள்தான் முதலிடத்தில் இருப்பார்கள் எனும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள், மாணவிகள், பாட்டிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அரசு பள்ளிக்கு சென்ற மாணவிகளிடம் இயற்பியல் ஆசிரியர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அதை புகாராக அளித்த மாணவிகளிடம் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும், அப்படியே அமைதியாக விட்டுவிடுங்கள் என சிறிதும் ஈரமின்றி கூறியிருக்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இதையெல்லாம் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்ற தலைவரான பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசு அதிகாரிகளை அழைத்து ஏதோ ஆஸ்கர் விருது வாங்கியதைப் போல முனைவர் பட்டம் பெற்றதை போட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் தேடிக் கொண்டிருக்கிறார். இதுதான் அரசு பள்ளியில் உள்ள கண்டிஷன்களை அமைச்சர் கவனிக்கும் லட்சணமா என கேட்கிறார்கள் பெற்றோர்கள். இது ஒருபுறம் இருக்க, சென்னை மயிலாப்பூரில் தெருவோரம் தங்கியிருந்த நேபாள தம்பதியின் 9 வயது மகளுக்கு 60 வயது காமுகன் பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம். பெண்கள் மற்றும் சமூக நலனை காக்க வேண்டிய அமைச்சர் கீதா ஜீவனோ சிறிதும் கூச்சமின்றி கடந்த 4 ஆண்டுகளில் போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டதாக பெருமை பேசுகிறார். குற்றங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்காமல் இழப்பீடை கொடுத்துவிட்டு திராவிட மாடல் அரசு பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறது என கூறுவது எவ்வளவு அருவருப்பானது என்பதை இவர்கள் எப்போதுதான் உணர்வார்கள் என கேட்கிறார்கள் மக்கள். திமுக அமைச்சர்கள் பேசுவதை பார்த்தால் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கவே பட்ஜெட்டில் தனி நிதி ஒதுக்கிவிடுவார்களோ என விமர்சிக்கிறார்கள் மக்கள். ஸ்டாலின் சொல்வதைப் போல திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் அதையும் கூச்சமின்றி செய்ய துணிவார்கள் என்கிறார்கள் ஸ்டாலினின் நிர்வாகத்திறன் குறித்த உண்மை அறிந்தவர்கள்.